உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க பாருங்கள். நீங்கள் வந்து நான் இன்னும் 10,000 இருப்பேன், 20,000 இருப்பேன், நான் வீடு வாங்கணும், நான் வந்து பைக் வாங்கணும், எல்லாம் வாங்கினா எதை சம்பாதிங்க. சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுங்கள், பெட்டர் ஜாப்ஸுக்கு மாறுங்க. பெட்டர் ஸ்கில்லை மூலமாக அடிஷ்னல் செகண்ட் டேப், தேர்ட் டேப்னு இருக்குது. 2வது சம்பாத்தியம், 3வது சம்பாத்தியத்தை பண்ணலாம். ரெப்போ ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது சார்? ரிப்போ ரேட் தான் நம்ம நாட்டில் வந்து காஸ்ட் ஆஃப் மணியை டிசைட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு 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 காரினுடைய விலையோ, அல்லது ஒரு வீட்டினுடைய விலையோ, அல்லது ஒரு நம்ம பயன்படுத்துகிற எந்த பொருளினுடைய விலையுமோ இதனால் அஃபெக்ட் ஆகுது. இப்போது சமீபத்தில் வந்து 6 ஜூன் ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்ரி பாலிசி கமிட்டின்னு இருக்குது. அதில் வந்து கவர்னர் ஒரு மெம்பர் தான், அவர் மட்டுமே முடிவு பண்ணலை. ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவர் கூட இன்னும் சில பேர் எல்லாம் சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணுவாங்க. நாட்டில் வந்து பணவீக்கம் என்ன லெவலில் இருக்குது, விலைவாசி அதிகமாக உயர்ந்துட்டுருக்கா, கம்மியாக உயர்ந்துட்டுருக்கா, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கா, தொழில் செய்கிறவங்களுக்கு போதிய அளவுக்கு கடன் கிடைக்குதா, அவங்களால சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வட்டி வீதம் இருக்கான்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு வட்டி வீதத்தை அதிகரிக்கலாம், கூட்டலாம் முடிவு பண்ணுவாங்க. பேங்க்ஸுக்கெல்லாம் அவங்க தான் கடன் கொடுக்குறாங்க.